ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு காலையில 8:25 மணி. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு முக்கியமான ட்வீட்டை போடுறாரு. டுடே இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டே ஃபார் டெல்லிஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட். உண்மையாகவே டெல்லிக்கு அது ரொம்ப முக்கியமான நாள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒன்னு, டெல்லிக்கு தேவையான 4500 கோடி ரூபாய் மதிப்புடைய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சாரு. இன்னொரு பக்கம் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவுடைய பிரச்சாரத்தையும் அபிஷியலா தொடங்கி வச்சாரு. इस संकल्प की सिद्धि में दिल्ली का बहुत बड़ा रोल है। इसलिए भाजपा की केंद्र सरकार ने झुग्गियों की जगह पक्का घर बनाने का अभियान शुरू किया। கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததில் இருந்தே ஆம் ஆத்மி கட்சி களத்துல தீவிரமா தேர்தல் பிரச்சார பணிகளை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. ஏற்கனவே 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சு விட்டதோட சேர்த்து அடுத்தடுத்த புதிய திட்டங்களை அறிவிச்சு மக்களை போய் சந்திக்கிற வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் பணிகள் வந்து வேகம் எடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியுடைய காங்கிரஸ் கட்சியும் டெல்லி நியாய் யாத்ரா அப்படிங்கிற பேர்ல ஒரு யாத்ராவை அறிவிச்சு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2 முறையாக வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு தேர்தலுக்கான பணிகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுல பாஜக மட்டும்தான் களத்துல எங்க இருக்கு அப்படிங்கிற தெரியாத நிலைமை இருந்தது. ஸோ அதை இப்ப தீர்த்து வைக்கிற விதமா தன்னுடைய புதிய திட்டங்கள் அறிவிப்பின் மூலமா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த புதிய திட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய அசோக் விகார்ல ஒரு 1675 புதிய கட்டிடங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸ்லம் கிளியரன்ஸ் மூலமா கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை வந்து ஏழைகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்து வழங்கியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சரோஜினி நகர்ல ஒரு 2500 ஈகோ ஃப்ரெண்ட்லி ரெசிடென்ஷியல் யூனிட் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுவும் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லி யூனிவர்சிட்டிக்கு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கேம்பஸ் கட்டுறதுக்காகவும் வீர் சாவர்கர் பேர்ல ஒரு புதிய கல்லூரியை கட்டுவதற்காகவும் 600 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி இப்போ தொடங்கி வைக்கிறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி எழலாம். அதற்கெல்லாம் ஒரே காரணம் தேர்தல் மட்டும்தான் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டங்களை தொடங்கி வச்சதுக்கு பின்னாடி பேசிய பேச்சு இது தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் அப்படிங்கறத தெளிவா உணர்த்துது. दिल्ली एक बड़ी आपदा से घिरी है। अन्ना हजारे जी को सामने करके कुछ कट्टर बेईमान लोगों ने दिल्ली को ஆபதா மே தக்கேல் தியா. டெல்லியை கடந்த 10 ஆண்டுகளா பேரழிவு சூழ்ந்திருக்கு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. இதுல பேரழிவுங்கிற வார்த்தைக்கு அவர் யூஸ் பண்ணின ஹிந்தி வார்த்தை ஆப்டா, அதாவது AAPDA. இதுல AAP ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஆம் ஆத்மி பார்ட்டிடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வார்த்தை வந்து போகும். சோ இதைதான் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சு டைரக்டா ஆம் ஆத்மி கட்சி மீதான அட்டாக் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரழிவு யார் மூலமா வந்துச்சு அப்படின்னு கேட்டா நேர்மையற்றவர்கள் மூலமா வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த நேர்மையற்றவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. மதுபான கொள்கையில ஊழல், குழந்தைகளுக்கான கல்வியில ஊழல், ஏழைகளுக்கான சிகிச்சையில ஊழல், அரசு வேலை வாய்ப்புல ஊழல், மாசு கட்டுப்பாட்டுல ஊழல்னு ஊழலுக்கு மேல ஊழல் செஞ்சிருக்கதா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவங்க முதல்ல ஊழல் செய்வாங்க, பின்னாடி அந்த ஊழலையே பெருமையா பேசுவாங்க அப்படின்னு டைரக்டா ஆம் ஆத்மி கட்சியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இது ஆம் ஆத்மி கட்சி மேலான அட்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயும் டைரக்டா ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே டெல்லி பாஜக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர்களுக்கான இல்லத்தை வந்து புதுப்பிக்கும் போது அதிகமான தொகையை வந்து செலவு செஞ்சு அதை வந்து ஆடம்பரமா புதுப்பிச்சுட்டதா குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சாங்க. பிரதமர் நரேந்திர மோடியும் அதே நரேட்டிவை எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை குறி வச்சிருக்காரு. அதாவது நான் நினைச்சிருந்தா கடந்த 10 ஆண்டுகள்ல கண்ணாடியால இழைக்கப்பட்ட ஒரு மாளிகையை எனக்காக கட்டி இருக்க முடியும். ஆனா நான் அதை செய்யல. ஏன் அப்படின்னா என்னுடைய கனவு அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது தான் என்னோட கனவா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய ஆட்சி காலத்துல 4 கோடி குடும்பங்களுக்கு வந்து வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப பெருமையா அந்த மேடையில வந்து சொல்லியிருக்காரு. இதன் மூலமா அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. दिल्ली के लोगों को विश्वास दिलाता हूं, दिल्ली में भाजपा का मुख्यमंत्री बनते ही प्रधानमंत्री सूर्यघर मुफ्त बिजली योजना और तेजी से लागू की जाएगी. இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நகரங்களுடைய வளர்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அதனாலதான் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கான உதவிகளை வந்து மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாஜக மற்றும் பிரதமர் மோடி வந்து ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை முன்னெடுத்துட்டு போற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி அப்படியே அதற்கு ஆப்போசிட்டா பாஜக இதற்கு முன்னாடி ஃபாலோ பண்ண இந்துத்துவ ஐடியாலஜியை வந்து கையில் எடுத்திருக்காங்க. எப்படின்னு கேட்டா கடந்த 5 ஆண்டுகளாகவே, அதாவது 2020ஆம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு முறையும்
தேர்தல் நெருங்கும் போது ஆம் ஆத்மி கட்சி வந்து இந்துத்துவ கொள்கையை வந்து கையில எடுத்து அது தொடர்பான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறத ரொம்பவே வழக்கமா வச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மதுபான கொள்கை ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்ட பிறகு இந்த இந்துத்துவ ஐடியாலஜியும் இந்துத்துவ பாலிடிக்ஸும் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்றாங்க டெல்லி சட்டப்பேரவையில. அந்த பட்ஜெட்டுடைய தீமே வந்து ராமராஜ்ய தீம் தான். அப்போ வந்து அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண நிதி அமைச்சராக இருந்த அதிஷி வந்து 90 நிமிடங்கள் பேசுறாங்க. அந்த 90 நிமிடங்கள்ல 40 முறை ராமர் என்றும் ராமராஜ்யம்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து ராமரோட ஒப்பிடுறது, முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியாவை வந்து லக்ஷ்மணனோட ஒப்பிடுறது, இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷியை வந்து பரதனோட ஒப்பிடுறது, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜெயில இருந்த டைமை வந்து வனவாசத்தோட ஒப்பிடுறது, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இனிமே மக்கள் வாக்களித்து முதலமைச்சராக என்னை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் சிஎம் நாற்காலியில உட்காருவேன்னு சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிட்டதை வந்து சீதையுடைய அக்னி பரீட்சையோட ஒப்பிட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்துத்துவா பாலிடிக்ஸை சுத்தி தான் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இது போதாதுன்னு டெல்லியில இருக்கக்கூடிய கோயில்களை இடிக்கிறதுக்கு துணைநிலை ஆளுநர் தான் ஒப்புதல் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியுடைய இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி வந்து துணைநிலை ஆளுநர் மேல குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துணைநிலை ஆளுநர் நான் எந்த உத்தரவும் போடல, டெல்லி அரசாங்கம் தான் வந்து கோயில்களை இடிக்கிறதுக்கான உத்தரவு போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இது போதாதுன்னு டெல்லியில இருக்கக்கூடிய கோயில் பூசாரிகளுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய் வந்து மாத ஊதியம் வழங்குவதற்கான அறிவிப்பையும் வந்து டெல்லி அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இப்போதைக்கு டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி வளம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை பாஜக மற்றும் பிரதமர் மோடி வந்து கையில எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ராமராஜ்யம், இந்துத்துவா பாலிடிக்ஸ், கோயில்கள் அப்படிங்கிறத வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து கையில எடுத்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க. சோ இந்த பிரச்சார நரேட்டிவ் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது தேர்தல் நெருங்கும் போது மாறுமா, இல்ல இதே ட்ராக்ல தான் ரெண்டு கட்சிகளும் பயணிக்க போறாங்களா, அவங்களுடைய கோர் வேல்யூஸை மாத்திக்கிட்டு தேர்தல் களத்தை வந்து சந்திக்க போறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.